ஓவியா, கால்பந்து ரசிகர்களின் கனவு நாயகனான லயோனல் மெஸ்ஸியை காண முடியாததால் கால்பந்து ரசிகர்கள் அங்கு மைதானத்தையே அடித்து நொறுக்கி சூறையாடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை சுற்றிலும் அதிகாரிகள், அமைச்சர்கள் ஆகியோர் சூழ்ந்திருந்ததாலும் மைதானத்தில் அவர் கால்பந்து விளையாடாததாலும் ரசிகர்கள் கோபமடைந்து கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தை சூறையாடிய அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 நிமிடங்கள் மட்டுமே மைதானத்தில் மெஸ்ஸி இருந்ததால் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தங்களது கனவு நாயகனை காண முடியாத கோபத்தில் மைதானத்தின் கூரைகளையும் நாற்காலிகளையும் அடித்து நொறுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொல்கத்தா நகரின் சால்ட் லேக் மைதானத்தில் கூடிய ரசிகர்கள் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து வீசி நாற்காலிகளை மைதானத்துக்குள் வீசிய காட்சியையும் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட அந்த தற்காலிக கூரையை மிதித்து உதைத்து சிதைத்த காட்சியையும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கோபம் தணியாமல் அந்த நாற்காலியில் உள்ள கட்டைகளை எடுத்து அந்த வரவேற்பு அளித்த மேடையை அடித்து நொறுக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொல்கத்தா ரசிகர்களின் ஆவேசத்தை முன்னரே கணித்த கொல்கத்தா மாநகராட்சி காவல்துறை நிர்வாகம் சிறை திறப்பு விழாவின் போது அவர் ஏற்கனவே அந்த அறையில் இருந்தவாறே திறந்து வைப்பதற்கு அனுமதி அளித்ததற்கான காரணத்தை இப்போது சால்ட் லேக் மைதானத்தில் அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். கொல்கத்தாவில் கால்பந்து ரசிகர்கள் அந்த லயோனல் மெஸ்ஸியை காண்பதற்கு பல மணி நேரம் காத்திருந்தும் அவர்களை காண முடியாத கோபத்தில் மைதானத்தில் உள்ள அந்த பல்வேறு கூரைகளை மற்றும் நாற்காலிகளையும் அடித்து நொறுக்கி அந்த காட்சிகளை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லயோனல் மெஸ்ஸி 10 நிமிடங்கள் மட்டுமே அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த கால்பந்து ரசிகர்களின் கனவு நாயகன் லயோனல் மெஸ்ஸி அங்கு சில நிமிடங்களே 10 நிமிடங்கள் மட்டுமே அந்த மைதானத்தில் இருந்ததை அடுத்தும் அவரை சுற்றிலும் பாதுகாவலர்கள் மற்றும் அமைச்சர்கள் அதிகாரிகள் சூழ்ந்து இருந்ததால் அவரை தங்களால் சரிவர காண முடியவில்லை. பல மணி நேரம் காத்திருந்தும் மெஸ்ஸியை காண முடியவில்லை. அவரோடு செல்ஃபி எடுப்பதற்கோ மற்றும் புகைப்படம் எடுப்பதற்கோ தாங்கள் அனுமதிக்கப்படவில்லை என்ற கோபத்தில் கால்பந்து ரசிகர்கள் அந்த மைதானத்தை அடித்து நொறுக்கி சூறையாடியதால் அந்த கொல்கத்தாவில் உள்ள அந்த சால்ட் லேக் மைதானத்தில் பரபரப்பும் பதற்றமும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு வரவேற்பு அளித்து அந்த தற்காலிக கூரையே சரித்து மைதானத்துக்குள் புகுந்த வீரர்கள் இப்போது அங்கு மெஸ்ஸியை காணாத ஏமாற்றத்திலும் கோபத்திலும் தாக்கிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மைதானம் முழுவதும் ரசிகர்கள் நிரம்பி இருந்த காட்சியிலும் 10 நிமிடத்தில் மெஸ்ஸி கிளம்பி விட்டதாலும் அந்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஏமாற்றம் அடைந்த ரசிகர்கள் கோபாவேசத்தில் அந்த மைதானத்தையே சூறையாடிய காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த லயோனல் மெஸ்ஸி கால்பந்து ரசிகர்களின் கனவு நாயகனாக திகழ்கிறார். கால்பந்து ரசிகர்கள் மெஸ்ஸியின் ஆட்டத்தை காணவும் அவரோடு செல்ஃபி எடுப்பதற்கே 10 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயித்த சூழ்நிலையிலும் இங்கு மைதானத்தில் அவர் சுற்றிலும் வலம் வந்து அந்த ரசிகர்களை காண்பார் என்றும் அவர் கால்பந்து ஒரு நிமிடமாவது விளையாடுவார், அவரது காலில் கால்பந்து படும் காட்சியை காண வேண்டும் என்ற ஆவலோடு நேரில் காண குழுமி இருந்த கொல்கத்தா கால்பந்து ரசிகர்களை இந்த நிகழ்ச்சி ஏமாற்றமடைய செய்யவிட்டது என்பதுதான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளின் மூலமாக தெரிய வருகிறது. மைதானம் முழுவதும் சிதறி கிடக்கும் நாற்காலிகள், கூரைகள் பிரிந்து சரிந்து கிடக்கக்கூடிய காட்சி, அங்கு குழுமியுள்ள ரசிகர்கள் கையில் கிடைத்த பொருட்களால் அடித்து நொறுக்கக்கூடிய அந்த காட்சி ஆகியவற்றால் கொல்கத்தா கால்பந்து மைதானத்தில் சால்ட் லேக் மைதானத்தில் ரசிகர்கள் அங்கு கோபத்தில் அடித்து நொறுக்கி வீசிய அந்த காட்சி திரைப்பட அரங்குகளில் நடைபெற்ற காட்சியில் போல கால்பந்து மைதானத்தில் இந்த காட்சி இந்த வன்முறை நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றன. இதனால் கொல்கத்தா நகரில் தற்பொழுது அடுத்த நிகழ்வு அவருடைய கொல்கத்தாவில் 2 நிகழ்ச்சிகளும் நிறைவடைந்து விட்டன. அடுத்த நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் தான் நிகழ இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் 2 மணிக்கு அங்கிருந்து புறப்பட போகிறார். அதற்குள் கொல்கத்தா மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரசிகர்கள் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஓவியா.